இன்னைக்கு ரொம்பவே ஆர்வமா ஒரு சர்க்குலர் பெலாசா ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2.5 மீட்டர் போல் ரேயன் கிளாத் இருந்தது. அதை எடுத்துகிட்டு வந்து கரெக்டாக ஃபோல்ட் பண்ணி கோன் ஷேப்பில் கொண்டு வந்து ஃபார்முலாலாம் போட்டு கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹைட் செக் பண்ணி பார்த்தா ஒரு சைட் பேண்ட்டோட ஹைட் கம்மியாக வருது. நானும் ஒரு மணி நேரமாக இந்த பக்கம் திருப்பி போட்டு அந்த பக்கம் திருப்பி போட்டு செக் பண்ணி பார்த்தா கடைசியில் தான் புரிஞ்சுது இந்த துணியோட விட்த் அகலம் வந்து கம்மியாக இருக்குது அவங்க வீடியோவில் சொன்னதை விட. சரி, 1 மணி நேரமாக வந்து ட்ரை பண்ணோம். நல்ல வேளை கட் பண்ணாமல் அது வந்து சேவ் பண்ணிட்டோம். நார்மல் பேண்ட்டே ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு இந்த ஏர் ஃப்ரையரில் ரொம்ப நாளாக கேக் ட்ரை பண்ணணும்னு யோசிச்சுட்டே இருந்தேன் வாங்கிட்டு வந்ததுலேருந்து. ஸோ இன்றைக்கி ட்ரையலாக ஒரு சின்னதாக வந்து கொஞ்சமாக சாக்லேட் கேக் செஞ்சு பார்க்கலான்னு சொல்லிட்டு 1/4 கப் கோதுமை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, 1 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர், கொஞ்சமாக பால், பேக்கிங் சோடா அதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நெய்யுமே கொஞ்சம் சாஃப்ட்னஸ்க்காக வந்து சேர்த்துக்கிட்டேன். 185 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ் வந்து பேக் பண்ணி எடுத்தேன். கேக் நல்லா சாஃப்டாக ஸ்பஞ்சியாகவே வந்திருந்தது. என்ன இருந்துச்சு, கொஞ்சம் சர்க்கரை வந்து போட்டிருக்கலாம். அதே மாதிரி இந்த பேக் ஆகிற டைமில் நாளைக்கு காலையில் கொஞ்சம் கூழ் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராகி பவுடர் வந்து எடுத்து வச்சுட்டு மதியானம் வடித்த சாதத்தில் வந்து கூழ் வந்து செய்கிறதுக்காக ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். யாரெல்லாம் இந்த மாதிரி கார்ட்டில் போட்டு வச்சு சேல் வர்றதுக்காக வெயிட் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். நான் இந்த முறை நம்ம யூடியூப் சேனலுக்காக கண்டிப்பாக நமக்கு இன்கம் வருதோ இல்லையோ குவாலிட்டி கண்டென்ட் கொடுக்கணுன்னா ஒரு சில இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கொடுத்து தான் ஆகணும். ரொம்ப நாளாக அந்த மைக் வாங்கணும்னு சொல்லிட்டு வச்சுருந்தேன். இப்போ சேல் வரவும் 799க்கு ஃப்ளிப்கார்ட்டில் தான் வந்து வாங்கியிருந்தேன். கிரெனரா பிராண்டில். ஓகே, பட்ஜெட் வைஸில் வந்து நல்லாவே வந்து வேலை செய்யுது. இந்த லைட் வந்து 348 அமேசானில் தான் வந்து வாங்கியிருந்தேன். ரெண்டுமே வந்து நான் டேக் பண்ணுறேன். உங்களுக்கும் தேவைப்பட்டால் நீங்களும் சின்ன கண்டென்ட் கிரியேட்டராக இருந்தால் இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த vlogல சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.